உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த காணொளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்று சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டு நடைபெற இருக்குது. இதில் நம்ம யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதுல நம்ம மக்கள் தெளிவாக இருக்கணும். அதாவது நாடார் சமுதாய மக்கள் தெளிவாக இருக்கணும். இது வரைக்கும் பல அரசியல் அமைப்பிலிருந்து எல்லாருமே பேட்டி எடுத்திருப்பாங்க, பேட்டி போட்டிருப்பாங்க. எல்லாமே ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒவ்வொரு கட்சி சார்பாக பேட்டி போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த காணொளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்து சார்பாக யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுல ஜாதி உணர்வு உள்ளவர்கள் தெளிவாக இருக்கணும். அதாவது ஜாதிக்கு எது நல்லது, நம்ம குடும்ப கட்டமைப்புக்கு எது நல்லதுங்கிறத அறிஞ்சு நம்ம ஓட்டு போடணும். அதாவது எதுக்கு ஓட்டு போடக்கூடாது, நாடார் சமுதாய மக்கள் எதுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் எதுக்கு ஓட்டு போடாதுங்கிறது என்னுடைய சார்பாக நாடாளுமன்ற சார்பாகவும் ஒரு கருத்து நான் இங்கே நான் சொல்ல இருக்கேன். அதாவது என்னென்னா, இன்றைக்கி திமுக அரசாங்கம் கடந்த 5 வருஷமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் நாடார் சமுதாய மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சது உண்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே செஞ்சது கிடையாது. அதாவது நன்மை செய்யலனாலும் பரவாயில்ல, சரி தீமையாவது செய்யாமல் இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம காமராஜர் ஐயா புகழுக்கு பெரிய களங்கம் உண்டு பண்ணியிருக்கு இந்த திமுக அரசாங்கம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்தார். அதாவது இந்த முக்தார் நம்ம காமராஜர் ஐயா இது வரைக்கும் யாருமே இவ்வளோத்துக்குள்ளே கேவலமாக பேசினது கிடையாது. இவன் ரொம்ப கேவலமாக பேசினான். அதாவது கள்ள நோட்டு அடித்தார். அதாவது ஜிகே நாயுடுங்கிறவர் கள்ள நோட்டு அடித்தார். ஆனால் காமராஜர் ஐயா தான் என்னமோ இதுக்கு பின்னாடி இருந்து எல்லாமே பண்ணி காமராஜர் ஐயா தான் கள்ள நோட்டு அடிச்சதுங்கிறது போல் ஒரு பெரிய ஒரு தப்பான கருத்தை பேசியிருந்தான் காமராஜர் ஐயாவை. அது போக நிறைய அவருடைய பாடி லாங்குவேஜ்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக காமராஜர் ஐயாவை பேசியிருப்பான். ஸோ ஆனால் இந்த முக்தார் மேலே ஒரு எஃப்ஐஆர் பதிவோ எவ்வளோ மக்கள் போராட்டம் பண்ணாங்க, நாடார் சமுதாய மக்கள் எல்லா அமைப்பிலிருந்து போராட்டம் பண்ணாங்க. ஆனால் இந்த திமுக அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. அதாவது என்ன இதுக்கு அர்த்தம்னா, நான் ரொம்ப கேவலமாக நினச்சிட்டாங்க. அதாவது நாடார் ஓட்டு போட்டால் என்ன போராட்டா என்ன, உங்களுடைய ஓட்டு எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறது போலயே இந்த முக்தாரை இந்த திமுக அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. முக்தாருக்கு ஆதரவாக தான் செயல்பட்டுச்சு. என்னமோ அவங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு தான் தேவைப்பட்டிருக்குமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாடார் ஓட்டு போடலனா கூட இவங்களுடைய வெற்றி பாதிக்காது அப்படிங்கிற பார்வையில் தான் இவங்களுடைய போக்கு இருந்துச்சு. இது ஒரு பெரிய காரணம் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறது. இன்னொரு காரணம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இரண்டாவது என்ன அநியாயம் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய உலக இன்டர்நேஷ்னல் லெவலில் போதைப் பொருள் கடத்திக்கிட்டு இருந்தவன் திமுக கட்சியில் ஒருத்தன். ஸோ அவனெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. அதை இவ்வளோ பெரிய போதைப் பொருளை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பின அவனும் ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். அதுக்கு அமீர் உறுதுணையாக இருந்தவன். ஸோ இப்படி இவங்கெல்லாம் ஒரு பெரிய லெவலில் கஞ்சா